நண்பர்களே, நவீன போர்க்கருவிகளில் செயற்கைக்கோள் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஈரான் 200 ஏவுகணைகளால் இஸ்ரேலை தாக்கியபோது இஸ்ரேலின் நிவாடீம் விமான தளத்தை ரஷ்ய செயற்கைக்கோள் மூலம் மீட்டெடுக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது என்ற உண்மையிலிருந்து நீங்கள் யூகிக்க முடியும். ஈரானிய இராணுவ தளத்தால் ஏற்பட்ட சேதத்தின் அளவை நான் விவாதிக்க மாட்டேன். ஆனால் ஈரானிய தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது. இதில் ஈரானிய இராணுவ தளம் குறிவைக்கப்பட்டு அது தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு ஈரானிய தளத்தின் செயற்கைக்கோளில் இருந்து எடுக்கப்பட்ட படங்களை அமெரிக்கா மீண்டும் உலகத்துடன் பகிர்ந்து கொண்டது. இப்போது நண்பர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கப் போகிறது. அமெரிக்கா ஈரானின் இராணுவ தளத்தை இவ்வளவு தூரத்திலிருந்து புகைப்படம் எடுக்கும்போது, நான் எனது முந்தைய வீடியோவில் சொன்னது போல செயற்கைக்கோள் மூலம் உளவு பார்க்க முடியாதா? இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப ஆயுதங்களை தயாரிக்க எங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஆலோசனை வழங்கும் எங்கள் இராணுவ சிந்தனை குழுக்கள் இந்தியா மேம்பட்ட இராணுவ செயற்கைக்கோள்களை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை கண்டறிந்துள்ளன. எதிரிகளின் ஒவ்வொரு அசைவையும் 24 மணி நேரமும் உன்னிப்பாக கண்காணிக்கக்கூடிய தேவை உள்ளது. அதனால்தான் இஸ்ரோ விரைவில் 52 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தப் போகிறது என்ற செய்தி வருகிறது. இது எதிரிகளின் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. அதற்கு முன் நமது கிரணின் இந்த பெருமைக்குரிய திட்டத்திற்கான வீடியோவைப் போல கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள். ஜெய் ஹிந்த் என்று சொல்ல மறக்காதீர்கள். நண்பர்களாகிய நம் அனைவருக்கும் இது பெருமை அளிக்கும் விஷயம். இஸ்ரோ விரைவில் விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் ஒரு பரந்த வலையமைப்பை அமைக்கப் போகிறது. இது எதிரி நாடுகளின் ஒவ்வொரு அசைவையும் தொடர்ந்து கண்காணிக்கும். கூடுதலாக இந்த செயற்கைக்கோள்கள் மேம்பட்ட கேமரா மற்றும் சென்சார் அமைப்புகளை கொண்டிருக்கும். அவை எதிரி இராணுவ தளங்கள் அல்லது செயல்பாடுகளை துல்லியமாக கண்டறிய முடியும். உயர் தெளிவுத்திறன் கொண்ட கேமராக்கள் மற்றும் வெப்பங்கள் சென்சார் பொருத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் இந்தியா தனது எதிரிகளின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய அசைவையும் கண்காணிக்க உதவும். எதிரி தனது வீரர்கள் அல்லது இராணுவ உபகரணங்களை ஒரு முக்கியமான இடத்தில் நிறுத்தும்போது இந்த செயற்கைக்கோள்கள் அந்த நடவடிக்கைகளின் தெளிவான படங்களையும் வீடியோக்களையும் பெற முடியும். கூடுதலாக இந்த செயற்கைக்கோள்களின் ஒரு சிறப்பு நன்மை என்னவென்றால், அவை நிலப்பரப்பு எல்லைகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு உபகரணங்களை விட தெளிவாகவும் விரிவாகவும் உள்ளன. எல்லைப் பகுதிகளில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய கண்காணிப்பு அமைப்புகள் சில நேரங்களில் எதிரிகளின் நடமாட்டத்தை பிடிப்பதில் துல்லியமாக இல்லை. குறிப்பாக அவை அடர்ந்த காடுகள் அல்லது கரடுமுரடான மலைப்பகுதிகளில் இருக்கும்போது. ஆனால் இந்த செயற்கைக்கோள்கள் எதிரியின் மிகச்சிறிய இயக்கத்தை கூட பிடிக்கக்கூடிய அளவுக்கு விரிவான பார்வையுடன் கண்காணிக்கின்றன. மறுபுறம் இந்த செயற்கைக்கோள்கள் அதிநவீன சென்சார்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் எதிரிகளின் ஏவுகணை ஏவுதலை கண்காணிக்க மிகவும் உதவியாக இருக்கும். எதிரி ஏவுகணையை ஏவிய உடனேயே எந்த ஏவுகணை ஏவப்பட்டாலும் உடனடியாக அடையாளம் கண்டு அதன் திசை, வேகம், சாத்தியமான இலக்கு ஆகியவற்றை உடனடியாக பகுப்பாய்வு செய்யும் நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏவுகணை தாக்குதல் குறித்து இந்திய இராணுவம் சரியான நேரத்தில் எச்சரிக்கை பெற முடியும். இதனால் அவர்கள் உடனடியாக பதிலடி கொடுக்க முடியும். ஏவுகணைகள் அதிவேகத்தில் செல்வதால் ஏவுகணை தாக்குதல்களை கண்காணிப்பது மிகவும் சவாலான பணியாகும். இந்த செயற்கைக்கோள்களில் நிறுவப்பட்டுள்ள மேம்பட்ட தொழில்நுட்ப சென்சார்கள் இந்த பணியை மிகவும் துல்லியமாக செய்ய முடியும். இந்த துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் இந்திய இராணுவம் ஒரு விரைவான பதிலடி மூலோபாயத்தை வகுக்க முடியும். இது நாட்டின் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க விளிம்பை வழங்குகிறது. மேலும் இந்திய இராணுவத்தின் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு சரியான நேரத்தில் வழிகாட்டுதலை வழங்க முடியும். அவர்கள் எதிரி பிரதேசத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு சரியான நேரத்தில் துல்லியமான தகவல்களும் வழிகாட்டுதலும் தேவை.
கேட்ஸ் ஆல்பா, கேட்ஸ் ஹண்டர் மற்றும் கேட்ஸ் இன்ஃபினிட்டி ஆகியவை ஒரு இலக்கை கண்காணிக்கும் அல்லது தாக்குதலுக்கு தயாராகும் பணியில் இருந்தால், இந்த செயற்கைக்கோள்கள் அவர்களுக்கு துல்லியமான இருப்பிடம் மற்றும் பிற தேவையான தகவல்களை வழங்க முடியும். இந்த செயற்கைக்கோள்களிலிருந்து நேரடி ஊட்டம் மற்றும் இருப்பிடத் தரவு மூலம் இந்திய இராணுவம் தனது போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு துல்லியமான வழிமுறைகளை வழங்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். இது எதிரிகளின் இராணுவ திறனை திறம்பட சமாளிக்க உதவுகிறது. இது மட்டுமல்ல, இந்த செயற்கைக்கோள்களில் செயற்கை நுண்ணறிவு, செயற்கை துளை ரேடார், வெப்ப கேமரா, அகச்சிவப்பு கேமரா மற்றும் புலப்படும் கேமரா போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த அதிநவீன சென்சார்கள் காரணமாக பயன்படுத்தப்படும். இந்திய இராணுவம் தொடர்ந்து புதுப்பிப்புகளை பெறும். இதனால் அவர்கள் சரியான நேரத்தில் எந்தவிதமான பாதுகாப்பு சவாலையும் எதிர்கொள்ள முடியும். செயற்கைக்கோள்கள் தனியார் துறையால் கட்டமைக்கப்படும். இத்தகைய ஒத்துழைப்பு இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு விரைவான ஊக்கத்தை அளிக்கும். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா தனது எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் விண்வெளியில் அதன் தொழில்நுட்ப வலிமையையும் அதிகரிக்கும். இந்த 52 செயற்கைக்கோள்களின் நெட்வொர்க் இந்திய எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் விண்வெளியில் இந்தியாவின் செல்வாக்கையும் அதிகரிக்கும். உலக அளவில் இந்தியாவை ஒரு வலுவான பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப சக்தியாக இந்தியா நிறுவும். இது நாட்டின் பாதுகாப்பிற்கான அதன் உறுதிப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. அவர் தனது பாதுகாப்பிற்காக எந்த விலையிலும் சமரசம் செய்ய மாட்டார் என்று எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தி உள்ளது. எனவே நண்பர்களே, இன்றைய வீடியோவில் உள்ள வீடியோவை நீங்கள் விரும்பவில்லை என்றால் இந்த வீடியோவை லைக் செய்வதன் மூலம் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வரவிருக்கும் வீடியோவை நீங்கள் தவறவிட முடியாது என்பதற்காக இணைப்பை கிளிக் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் இந்தியா.